நாளை திருச்செந்தூர் அருகே நடைபெறவிருக்கும் பனையேறும் போராட்டத்திற்கு காவல்துறை ஒப்புதல் அளிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சீமான், பனைமரம் ஏறும்போது வெறும் கையோடு இருக்க மாட்டேன் எனவும் பாலை அறிவாளுடன் இருப்பேன் என வெளிப்படையாக எச்சரித்துள்ளார். கொடநாடு கொலை, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து அதிமுகவையும் அவர் சாடியுள்ளார். அதெல்லாம் நீங்க இந்த கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி தரல. நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. அனுமதி கொடுத்தா ஒரு 5000 பேர் கூடி கலைவு போவோம். அனுமதி எல்லாம் மொத்த பேர் ஏறி வருவோம். தடைனால் அது உடைதான், சிறை என்றால் அதை நிறைதான். அது என் பரம்பரை பழக்கம். இதுல போய் 5 ரதம் அடி பண்ணி வருது எங்கள் மரபுலே கிடையாது. அதை நீங்க போயிட்டு என் பணம் நான் ஏறுவேன், வெறுங்கையோட இருக்க மாட்டேன், பாலையர் வளவோட வேற இருப்பேன். அதையும் நீங்க பாத்துக்கணும். இல்ல அந்த சாரு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல. கொடைநாட்டுல கொலை செய்யறது எந்த சாரு, அதை யாரு வந்து கண்டுபிடிக்கிறது? தூத்துக்குடியில துப்பாக்கி சுடுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்ச சார் யாரு? அம்மையார் நீதிபதி அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கையில 2 சாருமே நடவடிக்கை எடுக்கல. எந்த சாரு நீங்க? 15 பேர் நாங்க செத்தது உண்மை, சுட்டது உண்மை. எவனாவது அதிகம் இருக்கா? அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் நடந்திருக்கு. அப்ப என் உயிரும் உனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படித்தானே? நடவடிக்கை இருக்கும். நாங்க வந்தா